இப்போ நான் கல்யாணம் நினைந்த கதை ஐயோ 2020 17 19 17 19 எனக்கு தெரியல 19 20 சரி வீடியோ பார்த்துட்டு யாராவது கோர்த்து விடுவாங்களா வீட்டை அது பார்ப்போம் 19 20ல் சரி அது கட்டம் என்ன கட்டம் என்ன செய்ய போறீங்க இந்த ஒரு 11வது அனிவர்சரி எப்போ எத்தனாம் தேதி என்ன செய்ய போறீங்க 8ஆம் மாதம் 21ஆம் தேதி 8ஆம் மாதம் 21ஆம் தேதி அதாவது இந்த மாதம் 21ஆம் தேதி 11வது அனிவர்சரி அப்போ என்ன பொருளாக பாருங்க விதம் விதமான ஐட்டம் எடுத்து காட்டுங்கண்ணா இதுல இருக்குது என்ன வேணும் நாங்க ஆம்புலேசரி இதெல்லாம் ஐஸ்வர்யா கூடிய ஆம்புலேசரியான நான் தான் நீங்க மட்டும்தானே நான் மட்டும் எனக்கு நிகர் நான் மட்டும்தான் இங்க இருக்கு எனக்கு போட்டிக்கு வரையிலாது இங்க இருக்குதான் பூசா வந்துருக்கோண்ணா எல்லா மக்களுக்காக இப்போ இருக்கு இன்னும் வேற இருக்குது காப்புகள் நெக்லஸ்கள் செயின்கள் மோதிரங்கள் வந்து பாருங்க மோதிரங்கள் அதுல போய் ஃபன் எடுத்து குமாரனுக்கு இப்போ என்ன கவலைன்னா இப்போ நகைக்கடையில் வந்து வீடியோ போட்டது கவலையில தன்னை விட்டு போட்டு போய் குளத்துல குளிச்சதான் கவலை உண்மைதானோ நான் இன்ஜிய பண்ணல தானே ரெண்டு கேட்டைகளையும் இன்ஜிய பண்ணிட்டு வந்துட்டு அவன் நானும் இன்ஜிய பண்ணா சந்தோஷமா இருக்கு என்னன்னா கேட்டியகளி உதுகும் ஒரு கதையாண்டு எங்கே நிற்கிறேன்டா எங்கட வெல்கம் ஜுவல்லரி கன காலத்துக்கு பிறகு போட்டுக்கிறேன் முன்னுக்கு பாருங்க எங்கட முதலாளி குமாரண்ணா நிற்கிறார் நீண்ட காலத்துக்கு பிறகு குமாரண்ணையும் பார்த்துக்கிறேன் ஊருக்கு போயிட்டு வந்த உடனே குமாரண்ணை கலைச்சி பிடிச்சி வாங்கோ எங்கட ப்ரொமோஷன் அல்லது எங்கட அனிவர்சரி என்ன எத்தனை அனிவர்சரி 11வது ஆண்டு அனிவர்சரி இருக்குது அதால் நிறைய நகைகள் நிறைய விதமான நகையெல்லாம் கொண்டுக்கிறோம் வந்து பார்த்து ஒரு எங்களோட மக்களுக்கு ஒரு சொல்லுங்கன்றதுனால வந்திருக்கிறேன் இந்த கடை எங்கே இருக்குண்டா யூகேல வெம்பிலி என்ற இடம் வெம்பிலியில் இப்படி எஞ்சி பாருங்க இது வந்து வெம்பிலி ஈலிங் ரோட் இந்த பாம் பீச் கானா ரெஸ்டாரண்ட் இந்த கணபதி கேஷங்கரி இந்த கணபதி கேஷங்கரிக்கு நேர ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட குமாரண்ணேட வெல்கம் ஜுவல்லரி இருக்குது வாங்கோ உள்ளுக்கு போய் கதைப்ப வேண்டாம் வெயில் வெளுத்து வாங்குது குமாரண்ண உள்ளுக்கு போய் கதை பண்ணிடுவாங்க வெயில் அந்த மாதிரி வெளுத்து வாங்குது குமாரண்ணேட கடையில் தான் குமாரண்ண தான் எனக்கு கல்யாணம் காட்டுறதுக்கு தாலி எல்லாம் குமாரண்ண தான் செய்து தந்தவர் ஏதோ குமாரண்ண புண்ணியத்தில் ஏதோ ஆஹோண்டு போவாட்டிங்க ஓரளவுக்கு சுமுத்தா போகுது சண்டை சச்சரவு இல்லாமல் சுமுத்தா போகுது அந்த என்ன வவுனிக்குள்ள அதில் போய் ஃபன் எடுத்து குமாரனுக்கு இப்போ என்ன கவலைன்னா இப்போ நகைக்கடையில் வந்து வீடியோ போட்டது கவலையில தன்னை விட்டு போட்டு போய் குளத்துல குளிச்சதான் கவலை உண்மைதானோ நான் இன்ஜிய பண்ணல தானே ரெண்டு கேட்டைகளையும் இன்ஜிய பண்ணிட்டு வந்துட்டு அவன் நானும் இன்ஜிய பண்ணா சந்தோஷமா இருக்கு என்னடாண்ணா அப்படி அவரோட சேர்த்து இந்த கடையில என்ன கடையை 2 கிழமை எந்த கையில இருந்து ஓட்டு நீங்களும் போய் குளிச்சு வந்தா ஆனா வார கஸ்டமரை நீங்க பேஸ் பண்ணணும் கஸ்டமரை பேஸ் பண்ணா திருப்பி வந்து கணக்கு கேட்க கூடாது அதை காணல இதை காணலன்னு கேட்க கூடாது பரவாயில்ல எங்களை ஏச்சி என்னாக்கு தானே சரி அது கட்டம் என்ன கட்டம் என்ன செய்ய போறீங்க இந்த ஒரு 11வது அனிவர்சரி எப்போ எத்தனாம் தேதி என்ன செய்ய போறீங்க 8ஆம் மாதம் 21ஆம் தேதி 8ஆம் மாதம் 21ஆம் தேதி அதாவது இந்த மாதம் 21ஆம் தேதி 11வது அனிவர்சரி அப்ப என்ன ஸ்பெஷல் கொடுக்க போறீங்க வாராக்கள் எல்லாம் கலைச்சிட கூடாது வாராக்களுக்கு என்ன ஸ்பெஷல் ஓகே கோல்ட் பிரைஸ் பிளஸ் விஐபி வளமையா கொடுக்கறது அது செய்கூலி இல்லை அப்படி செய்கூலி சேதாரம் இல்லை அப்ப ஒரு நகையின் விலையும் அந்த இந்த நாட்டின் என்ன வட்டோ விஐடி வட்டையும் நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்க போறீங்க நான் வளமையா ஆஃபர் போடுறேன்டா அப்படி போட்டு கொடுக்குறேனாங்கிற கஸ்டமருக்கு வளமையா தெரியும் அப்போ அப்படி கொடுப்பார் மற்ற சின்ன 8 கிராமுக்கு மேலே போனால் தான் அந்த ப்ரைஸ் 8 கிராமுக்கு கீழே வரைக்குள்ள கொஞ்சம் லேபர் டிஃப்ரெண்ட் ஒரு பவுன் ஆனால் அதை வந்து அதையும் குறைச்சி தான் கொடுக்குறோம் ஒரு பவுனுக்கு மேலே வாங்குறாங்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை தனியாக நகையும் ப்ளஸ் வட்டும் கொடுக்க போகிறீங்க என்ன புதுசாக வந்துருக்கோண்ணா எல்லா மக்களுக்காக இப்போ இருக்கு இன்னும் வேற இருக்குது காப்புகள் நெக்லஸ்கள் செயின்கள் மோதிரங்கள் வந்து பாருங்க மோதிரங்கள் ஏதாவது ஆம்புலேஸ்வரியாக இருக்காண்ணா இல்லையா என்ன செயின்கள் இருக்கு காப்புகள் இன்னும் ஒன் த வே நாங்க ஆம்புலேஸ்வரி இதெல்லாம் ஐஸ்வர்யா கூடிய ஆம்புலேஸ்வரியான நான் தானே நீங்க மட்டும்தானே நான் மட்டும் எனக்கு நிகர் நான் மட்டும்தான் இங்க இருக்கு எனக்கு போட்டிக்கு வரையிலாது இங்க இருக்குதா காப்புகள் இருக்குது புலியின் காப்புகள் எல்லாம் இருக்கு இங்க பாருங்க புலி காப்பு எல்லாம் வச்சுக்கிறீங்களா நான் உள்ளுக்குற எல்லாம் இருக்கு சிறுத்தை புலியின் எல்லாம் இருக்குது அந்த மற்ற கடாக்கள் இருக்கு இன்னும் காப்புகள் வந்து கொண்டு இருக்குது அங்கே ஹை செயின்கள் இருக்குது இது என்ன சொல்கிறோம் இதெல்லாம் என்ன சொல்கிறோம் இதெல்லாம் ஆரம்
ஆரம். இது இப்போ பரிசுகள் இல்லாமல் உங்களோட கடையில் நகைகள் வாங்குறாங்களுக்கு பரிசுகள் எல்லாம் கொடுக்க மாட்டீங்களோ? நாங்கள் கிஃப்ட்டுகள் வச்சிருக்கிறோம், அது வாங்குறாக்கள மாதிரி நாங்கள் பார்த்து கொடுப்போம். கொடுப்பீங்க, கிஃப்ட் எல்லாம் கொடுப்பீங்க. என்ன சம்பவம்டா, நான் இதில் சொல்லணும், இந்த கடை வந்து நான் தாலி கட்டும் போது அரைவாசி தான் இருந்தது. அப்படி தானே உண்மையா? சரி, அரைவாசி. இவற்றை கடின உழைப்பும் விடாமுயற்சியிலையும் இந்த கடை அப்படியே டபுள் ஆகி பக்கத்து கடையை வாங்கி இப்போ பிரமாண்டமாக வெல்கம் ஜுவல்லரி என்ற பேரில் நடத்துகிறார். உண்மையாக என்ன சொல்கிறாரு குமாரண்ணே நினைக்கும் போது எனக்கு பெருமை என்றால், எப்போ நான் கல்யாணம் இந்த கதை 2020 19 17 எனக்கு தெரியல, 19 20. சரி, வீடியோ பார்த்துட்டு யாராவது கோர்த்து விடுவாங்களா வீட்டை, அது பார்ப்போம். 19 20 19 கல்யாணம் கட்டினான். கட்டைக்குள்ள பாதி கடையாக இருந்தவர். இந்த நகைகளும் இந்த அளவிற்கு இல்லை. இப்போ இன்றைக்கு 26, கிட்டத்தட்ட 7 வருஷத்தில் ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியும் ஒரு தமிழ் முதலாளி இப்படி வளர்ந்துருக்கல சந்தோஷமாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. எனக்கு பிடிச்ச ஒரு முதலாளி. அதை விட தொழிலாளி தான், ஆனால் கடவுள் தொழிலாளி அறிங்கள் முதலாளி இல்லையா? இல்லை, இல்லாட்டி நான் புல் கை சேட்டெல்லாம் அடிச்சிருப்பேன். நான் அரைக்கை அடிக்கிறதுக்கு காரணம் இருக்கு என்னென்னா வந்து ஒரு ஒர்க்கர்ஸ் என்னால் ஹார்ட் ஒர்க் செய்ய முடியும். என்ன இப்போ இன்றைக்கு வேணுமென்றாலும் நான் ஒரு தாலி கொடி இறங்கி செய்து கொடுப்பேன், ஒரு தாலியை செய்து கொடுப்பேன். அந்த ஒர்க்கர்ஸுக்கு அடையாளம் தான் இந்த கை அரைக்கை. என்ன சம்பவம், அவசரப்பட்டு கல்யாணம் கட்டுறாங்க கூட ஓடி வந்து ஆள்கிட்ட தாலி செய்யலாம், ஒரு நாளில் தாலி செய்து தரும். அப்படி ஆள் செய்து தரும். அப்போ அவசர கல்யாணத்துக்கும் நீங்கள் ஓடி வந்து தாலி கேட்டு வாங்கி கட்டலாம். மற்ற என்னென்ன ஸ்பெஷல் வேறு என்ன செய்கிறீங்க? ஆமாம், நான் இப்போ கோல்ட் ப்ரெஸ் ப்ளஸ் விஐடி கொடுக்குறேன். மற்றது வந்து நல்ல டிசைன்கள் எடுத்து கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். அவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். அந்த பிறகு மற்றது சின்ன சின்ன கிஃப்ட்டுகளும் இருக்குது, அது வாங்குறாக்கள் அதை பொறுத்து நான் கொடுப்பேன். மற்ற எங்களோட சீட்டுகள் இருக்குது, சீட்டுகள்லேயும் நகைச்சீட்டு சொல்லுங்கள். எங்களோட சீட்டில் வந்து இப்போ கூலி நாங்கள் போடுறோம் இல்லை, கோல்ட் ப்ரெஸ் ப்ளஸ் விஐடி எப்பவும் தொடங்கலாம், எப்பவும் முடிக்கலாம். 12 மாதம் எங்களை 100 கட்டி கொண்டு வருவீங்க. ஆனால் இடையில நீங்கள் சீட்டு எடுக்க போறீங்கன்னாலும் இப்போ 8 கட்டிட்டீங்க, 4 கட்டி போட்டும் எடுக்கலாம். அப்படித்தான் எங்களோட சீட்டு. மாதம் 100 போடணும், போட்டு 12வது மாதம் 1200 வரைக்கும் ஏதாவது அண்டைக்கு கோல்ட் ப்ரெஸ் ப்ளஸ் விஐடி அண்டைக்கு என்ன விலையோ அதுக்கு செய்கூலி சேதாரம் வந்தது. அதுக்கு சேதாரம் இல்லை. முந்தி நான் கூலி போட்டு கொடுத்தேன்னா 100 போனஸ் கொடுத்தேன்னா, இப்போ அந்த போனஸை நிப்பாடி கூலியையும் அவங்களுக்கு கழிச்சு கொடுக்குறேன். அதில் என்னென்னா வந்து அது வந்து அவைகளுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி. அது என்னென்னா அண்டைக்கு வந்து இப்போ காசை கொடுத்து கூட வாங்குறாக்களுக்கு அது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா உங்களோட வாயால கேட்குறேன்டா, குறையதா குறைக்கிறேன்டா கேட்டி எண்ணியில் போட்டு கலவி பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க கூலி கொடுத்துட்டா எங்கே போனாலும் வாங்க போகிறாங்க, வாங்கன்னு சொல்லிட்டு மீடியா மதிய போட்டு கழுவி ஊற்றுற மாதிரி என்னையும் கழுவி ஊற்ற விட நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் குமாரன் நான் சொன்னவராட்டு. நீங்கள் அப்படி செய்ய மாட்டீங்கள் என்ற நேர்மை இருக்கிற நேர்மையான மனிதன் என்றபடியே தான் உங்களோட கடைக்கு நிறைய வீடியோக்கள் போடுறேன் நான். அதில் எனக்கு சந்தோஷம். இத்தனையோ பேர் போனிச்சு கேட்டாலும் நான் வெம்பிலிக்கு 2 கடைக்கு தான் போடுறேன் நான் வீடியோ. ஒன்று உங்களோட, மற்றது சோனியாக்கள்கிட்ட. அப்போ அதில் எனக்கு சந்தோஷம் என்னென்னால், எந்த கல்யாணத்துக்கு எனக்கு நகை செய்த தந்த ஒரு அன்னைக்கு வீடியோ செய்து எங்கட மக்கள் இங்கே வந்து வாங்குறதுல எனக்கு சந்தோஷம். வேறு என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க? எனக்கும் கேட்ட கேள்வியோட சரியான விருப்பம். அவர் இல்லாட்டி எனக்கு வீடியோ இல்லை. ஏன் என்ன காரணத்துக்காக என்ன மட்டுமே கூப்பிடுறீங்களா? அதை சொல்லுங்க. என்ன ஆரம்பத்தில் ஃப்ரெண்டாக இருந்தோம், கஸ்டமராக நீங்க என்ன விட நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிறாங்க, இல்லை இருக்கிறாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. அவங்கள தேடாம என்ன மட்டும் ஊரில் நிற்கல எனக்கு போன போட்டு வாங்கோ வீடியோ. காரணம் இருக்கு. என்ன காரணம்? எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்காதுல்லோ, அப்படி ஒரு பிரச்சனை இருக்குல்லோ. அப்போ பிடிக்கிறார்கள்ட்ட தான் அதை செய்யலாம். உங்களை பிடிச்சபடியாக தான் நான் உங்களை கிளச்சி அடிக்கிறேன். இல்லை, எனக்கு வந்து சந்தேகம் இருந்தேன். நான் சில நேரங்களில் பிஸியான டைமில் நான் உங்களை இவ்வளவுதான் காய் வெட்டினாலும் நீங்கள் வேறு ஒரு ஏன் காய் வெட்டுறீங்க? அப்போ ஏதோ ஒரு பிஸியில் நான் டைமை பின்னுக்கு போட்டாலும் நீங்கள் வேறு ஒரு ஆளை வச்சு வீடியோ போடுறேன் இல்லை. அப்போ அது எனக்கு ஒரு சந்தேகம். செய்கிறேன், அது ஸ்டாப்பல் மற்ற பிள்ளைகளை வச்சு நான் செய்கிறேன். ஆனால் மெயின் வீடியோன்னா நீங்கள் தான். ஓகே, அதை விட்டு சந்தோஷம். இப்போ என்னண்டா வந்து ஒரு விசேஷம் வரைக்க மெயினாக உங்களை தான் பிடிச்சி போடுறோம்னா உங்களுக்கு தெரியும். அப்போ அது மாதிரி இப்போ அச்சய தேதி வரும், எங்களோட அனிவர்சரி வரும், இல்லை ஏதோ தீபாவளி வரும், என்ன நீங்கள் தான் அதை மிஞ்சி வேறு இடத்த போடல தானே. ஓகே, சந்தோஷம்.
பாருங்க இவ்வளவு ஐட்டங்கள் இருக்கு. இந்த அட்டியல் சுட்டியல்ல இருந்து சுட்டியல் இல்லை, அட்டியல்ல இருந்து நெக்லஸ்ல இருந்து இந்த தோடுகள்ல இருந்து எல்லா இதுவும் கிடக்குது. தோடு சின்ன 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 தோடு வேணுமா அல்லது பெரிய தோடு வேணுமா, அப்படியே நேரடியாக ஒன்றுமே எடிட் பண்ண இல்லை, நேச்சுரலாக அப்படியே எந்த முகத்தையும் ஒரு மூலையில் விட்டு இங்கே வாங்க விதம் விதமான என்னென்னு சொல்கிறது வளையல் ஜிப்சி என்னவே ஜிப்சியா ஜிப்சின்னு சொல்கிறது, ஜிப்சியல் பாலின்னு சொல்லுவாங்க. அப்படியே இஞ்சால காப் ஐட்டம் இங்கே ஒரு வித்தியாசமான காப்புன்றது பாருங்க. அதை வடிவாக காட்டுவோம். ஒரு வித்தியாசமான காப்பு, ஒரு நெளிஞ்ச மாதிரி வளைஞ்சு ஒரு வித்தியாசமாக இருக்குது. இந்த பூட்டு காப்புகள் இந்தியாவில் குமிஞ்சு ராக்கி இருக்கிறார், சிங்கப்பூர்லேருந்து ராக்கி இருக்கிறாரோட கட்டுக்கடாச்சு சங்கிலி குவியல் வச்சுக்கிறார். எத்தனை கிலோ வரும்? கிட்டத்தட்ட வரும் நினைக்கிறேன் ஒரு 1/4 கிலோ. அப்படியே இந்தியாவில் மோதிரங்கள், இப்போ உங்களுக்கு பிடிச்ச வாகனங்கள் இதில் சிங்கத்தின் முகத்தில் அல்லது வரங்க ஜக்குவார் BMW அப்படி அதுகளில் இந்தியாவில் மோதிரம் பிரஸ்லெட் செயின், இந்தியாவில் சங்கிலியல் இதுக்குள்ள இங்கே வாங்கும். இங்கே வாங்க மோன இங்கே வாங்க குமாரன் இங்கே வாங்க. இந்த 2 தூக்கி தாங்க. சாரி செண்டை மீனிங் இந்த இது இது வெயிலாளது எனக்கு பிடிச்சது. இங்கே வாங்க அதாவது தானே இங்கே கண்டாங்க. புறப்பெல்லாம் போட்டு போட்டு தான் வச்சுருக்கேன். எல்லாமே நம்பிக்கை இல்லை. நல்லது பயம் பண்ணா நானே இல்லை நம்பிக்கை இல்லையா கொண்டு நம்பியாம நான் உள்ளுக்கு விடுறேன் இப்படி சொல்லி படிங்களே. பொருளாக பாருங்க, விதமான ஐட்டம் எடுத்து காட்டுங்கண்ணே. இதுல இருக்குது என்ன வேணும்? இதெல்லாம் அண்ணனாவா இத்தனை பவுன் சொன்ன வரும் பவுன் வரும். இது பெருசு 1 பவுன், சின்ன 3/4 பவுன், இது எல்லாம் 1 பவுன். எல்லாம் 1 பவுன் இருக்குது. மற்ற உள்ளேயும் இருக்கு எனக்கு தமிழ்ல. நல்ல தமிழ்ல என்ன டிசைன்ல வேணும்னா செஞ்சு கொடுக்கலாம். இது லேடிஸ் பெண்டன் தமிழகத்தில் வித்தியாசமான பெண்டன் எல்லாம் வச்சு நல்ல வேறு லெவலில் இருக்குது. வீடியோவிலேயே நான் காட்டிக்கிறேன். நிறைய பேர் கேட்குறீங்க இப்படி ஐட்டம் இங்கே வாங்கலாமான்ட்டு. லண்டனுக்கு வாங்க, யூரோப்பில் எடுக்கிறாங்க, லண்டனுக்கு வாங்க, வெம்பிலிக்கு வாங்க, வெம்பிலிக்கு வாங்க, வெல்கம் ஜுவல்லர்ஸுக்கு வாங்க, இப்படி எல்லாம் வாங்கலாம். யூரோப்பில் எடுக்கிற நீங்கள் கனவே கேட்குறீங்க வெம்பிலிக்கு வந்தால் இங்கே தங்குறேன். வெம்பிலி ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ட்ராவல் லாட்ஜ் இருக்கிறேன். ட்ராவல் லாட்ஜ் இருக்குது. ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து ட்ராவல் லாட்ஜ்ன்ற ஆப் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னு சொன்னால் சீப் அண்ட் பெஸ்ட்டாக அதிலேயே தங்கலாம். அப்படியே ஒரு 2 நிமிஷம் தொடங்கி வந்தால் இந்த நகைக்கடை, இந்த வெம்பிலியில் உள்ள கடைகள் எல்லாம் சுற்றி பார்த்து என்னையும் வந்து சுற்றி பார்த்து சாப்பிட்டு போட்டு போகலாம். வேறு என்னென்ன வேற ஏதாவது உங்களுடைய வேற ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று இருக்க போது என்னென்னா 8ஆம் மாதம் 26ஆம் தேதி அன்றைக்கு நாங்கள் குலுக்கல் முறையில் வந்து 10 பேரை தேர்ந்தெடுக்க போகிறோம். ஆல்ரெடி நாங்கள் வாங்கினாங்க. குலுக்கல் முறை எப்படி செய்ய போகிறீங்க? எப்படின்னு சொன்னால் அவங்களோட நம்பர்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஃபோன் நம்பர் சொல்லிடுறீங்க? அவ்வளோ பேர் அதுக்கு நம்பர் இருக்குது. ஆல்ரெடி எங்கள்கிட்ட நான் வாங்கினேன் எங்களோட வாடிக்கையாளர் கஸ்டமரில் அவ்வளோ நம்பரையும் போட்டு குலுக்க போகிறோம். குலுக்கி 10 அதிர்ஷ்டசாலிகளை தேர்ந்தெடுத்து ஒரு 150 பெறுமதியான லக்ஷ்மி கோயின் 10 பேருக்கு கொடுக்க போகிறோம். அது வின்னர். அது அன்றைக்கு நடக்கும். எங்களோட கஸ்டமர் வந்தால் அன்றைக்கு 21ஆம் தேதி 8ஆம் மாதம் உங்களோட 11ஆவது அனிவர்சரிக்கான செய்கிறீங்க. அதோட ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று என்னென்னா, ஸ்பெஷலாக தாலிக்கொடி செய்கிற ஆக்களுக்கு ஒரு பட்டு வேட்டி ஷர்ட் இலவசம். தாலிக்கொடி செய்கிற ஆக்களுக்கு அது எங்களோட அனிவர்சரிக்காக நான் கொடுக்குறேன் இந்த மாதம். திறந்து காட்டுங்க பட்டு வேட்டி ஷர்ட்டு. பட்டு வேட்டி சட்டை தானே இல்லாட்டிக்கு 2 பாப்பா இதில் வேறு கலர் இருக்குது. தாலிக்கொடிக்கு புக் பண்ணுற ஆக்களுக்கு மட்டும் இது கொடுக்கப்படும். அது எங்களோட அனிவர்சரிக்காக இந்த மாதம் மட்டும். இந்த மாதம் யாராரு வந்து தாலிக்கொடி புக் பண்ணுறீங்களோ அவைக்கு ஒரு பட்டு வேட்டி. ஆனால் தாலிக்கொடிக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. இது எங்களோட அனிவர்சரிக்காக நாங்கள் கிஃப்டாக இது கொடுக்குறோம். ஓகே, எப்பவும் கிஃப்ட் இருக்குது. ஆனால் ரெகுலராக வர ஆக்களுக்கு வந்து நாங்கள் ஒரு சலுகை செய்து தான் கொடுக்குறோம். ஆனால் இது எங்களோட அனிவர்சரிக்காக இதை கொடுக்குறோம். எப்பவும் கொடி புக் பண்ணுற ஆக்களுக்கு ஸ்பெஷல் ப்ரைஸ். ஓகே, மிக்க நன்றி. ஏன் இந்த காணொலி செய்யறேன்டா என்ன சொல்கிறது, மண்ணிலையும் பொன்னிலையும் காசை போட்டவன் ஒரு நாளும் தோத்ததா சரித்திரம் இல்லை. நீங்களும் என்ன செய்யலாமண்டா, பொண்ணில் காசை போட்டால் என்ன சொல்கிறேன், நான் நகை செய்ய என்ன விலைக்கு என்ன செய்யலாம்? 180. அப்படியோ 180 200 நினைக்கிறேன். அப்படி சரி. இன்றைக்கு விலை என்ன விலை?
இன்றைக்கு தனி பவுண்டை விலையே 825. அப்போ அவ்வளவுக்கு இருக்குது. நான் வடிவா சொல்கிறேன் எடுத்துன்னா மண்ணிலையும் பொன்னிலையும் பெண்ணில் போட்டுறக்கூடாது, மண்ணிலையும் பொன்னிலையும் போட்டால் காசு மேக் பண்ணலாம். அதுதான் இப்போ உதாரணம். சீட்டுகளிலும் காசு போடலாம், சேமிப்பு திட்டம் தானே அது. சீட்டை போட்டு அவங்க குறி இல்லாமல் எடுப்பாங்க. நாங்கள் புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அந்த சீட்டுலேயும் வந்து 12 மாதம் 100 ரூபாய் கட்டி 12வது மாதம் நீங்கள் நகையை வாங்கலாம். இல்லை இடையில தான் வாங்க போறீங்கன்னா கூட மிச்ச காசை போட்டு கட்டி எடுக்கலாம், வாங்கி கொண்டு நீங்கள் அதில் அதுக்கு செய்கூலி சேதாரம் இல்லையா? இல்லை, செய்கூலி சேதாரம் இல்லை. அந்த அண்டைக்கு என்ன விலையோ அந்த விலைக்கு நகையை தருவோம், ஆஃபர் கொடுக்குற மாதிரி தானே அது. ஓகே. வேற என்னென்ன வேற என்ன முடிக்கிறோம்? எல்லா மக்களும் வாங்கோ, அள்ளி செல்லுங்க. காசை கொடுத்து அள்ளி செல்லுங்க. அள்ளி செல்லும் கூட பிறகு அள்ளி விட்டுருவாங்க. வேற என்ன முடிக்கிறேன்? கேட்டிய கிளி உதுகும் ஒரு கதையாட்டு.